ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா இன்டர்சிட்டி. நாங்க இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா கொடிசியால நடக்கிற ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்திருக்கோம். வாங்க மக்கள் கிட்ட கேள்விகளையும் கேம்ஸும் கேட்டு ஃபன் பண்ணலாம். ஹாய் மேம். ஹாய். உங்க நேம்? சுமித்ரா. சுமித்ரா. ஓகே. நீங்க மார்னிங் வந்து எந்திரிக்கிறீங்க. எந்திரிக்கும் போது ஒரு மூவி கேரக்டரா மாறி இருக்கீங்க. ஓகேவா? அப்படி நீங்க ஒரு மூவி கேரக்டரா மாறி இருக்கீங்கன்னா எந்த மூவி கேரக்டரா இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? கமாபரத்துல சின்ன பொண்ணு மாதிரி. ஓகே ஓகே. அந்த சின்ன பொண்ணு மாதிரி ஏன் ஸ்பெசிஃபிக்கா அந்த ஒரு கேரக்டர்? பிகாஸ் அவளுக்கு வந்து அவங்க அப்பாவோட பாசம் நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி கேரக்டர். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்க நேம்? தேவ். தேவ். ஓகே. ஆக்சுவலி வந்துட்டு நீங்க காலையில வந்துட்டு பெட் விட்டு எந்திரிக்கீங்க. எந்திரிக்கும் போது வந்துட்டு இந்த ஒரு மூவி கேரக்டரா நீங்க மாறிட்டீங்க. அப்படி மாறினா வந்துட்டு இந்த மூவி கேரக்டரா நான் மாறினா ஹாப்பியா இருப்போம்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது மூவி கேரக்டர் இருக்குல்ல, அது என்ன மூவி கேரக்டர்? 24 படத்துல வர சூர்யா கேரக்டர் இருக்கும். 24 படத்துல வர சூர்யா கேரக்டர். ஓகே ஓகே. அந்த வாட்ச் இருக்கும், டைம் டிராவல் பண்றவங்க. ஏன் ஸ்பெசிஃபிக்கா அந்த கேரக்டர்? அதான் நம்ம ஃபியூச்சர் போய்க்கலாம், பாஸ்டுக்கு போய்க்கலாம், அந்த மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஓகே ஓகே. சில மூமெண்ட்ஸ் எல்லாம் போய் திருப்பி பார்த்துட்டு வரலாம். ஒரு சில மூமெண்ட்ஸ் எல்லாம் வாழ்க்கையிலே வரக்கூடாது. அந்த மாதிரி என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இன்ட்ரெஸ்டிங்கா. சூப்பர். மார்னிங் எந்திரிச்சது ஒரு மூவி கேரக்டரா மாறி இருக்கீங்க. இந்த கேரக்டரா இருந்தா நான் ஹாப்பியா இருப்பேன்னு எந்த கேரக்டர் நீங்க சொல்றீங்க? நான் மூவி கேரக்டர்னா எல்லாருமே பிடிக்கும். ஆனா நான் தான் ஹீரோயின் நினைச்சுக்கேன். ஓ, நீங்க தான் ஹீரோயின். யார் மாதிரி இருக்கணும்னு நினைக்க மாட்டேன். என்ன மாதிரி தான் இருக்கணும். நான் சந்தோஷமா இருக்கணும். என்னுடைய இதை நான் நினைச்சு இது பண்ணிக்குவேன். வெரி குட் பிரில்லியன்ட். ஓகே ஓகே. அதனால எப்ப எந்திரிச்சாலும் நான் ஹாப்பியா என்னோட ஸ்டைல எந்திரிச்சேன். ஓ, மார்னிங் எந்திரிச்சதே ஒரு மூவி கேரக்டரா மாறி இருக்கீங்க. இந்த கேரக்டர் தான் எனக்கு ஹாப்பியா இருக்கும்னு எதுவும் நினைக்கிறீங்க? சந்தோஷ் சுப்ரமணியன்ல ஹாசினி கேரக்டர் ரொம்ப ஜாலியா இருக்கலாம், நல்லா இருக்கும். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. உங்க நேம்? கிரி. கிரி. ஓகே. ஆக்சுவலி வந்துட்டு நீங்க நைட் படுத்து தூங்குறீங்க. காலைல எந்திரிக்கும் போது வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஒரு மூவி கேரக்டரா நீங்க மாறிட்டீங்க. அது மாறினதுக்கு அப்புறம் அது எந்த மூவி கேரக்டரா தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ஹீரோ அளவுக்கு போய் சொல்றாரு. ஹீரோனா இந்த அமரன் மூவி இருக்குல்ல, அமரன் மூவி. அது நினைச்சா நீங்க மிலிட்டரி மேன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த அளவுக்கு இல்ல. அந்த பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும். இந்து எபகா வர்கீஸ் அவங்க மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும். யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா ஐடியா இருந்தா முன்னாடி மென்ஷன் பண்ணி விடுங்க. அதனால அந்த படத்துல வேற மாதிரி இருப்பாங்க. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்காக தான் மாமா. ஆக்ஷன் போர்ஷன் வேணா லவ் போர்ஷன் அது மட்டும் ஆக்ஷன் இதாச்சும் எப்படி ப்ரோ ஆக்ஷன்? ஹாய் ப்ரோ. உங்க நேம்? ரோஹன். உங்க நேம்? சந்தீப். ஓகே. நீங்க மார்னிங் எந்திரிச்சதுமே ஒரு மூவி கேரக்டரா மாறி இருக்கீங்க. இந்த கேரக்டரா இருந்தா நான் ஹாப்பியா இருப்பேன்னு எது நினைக்கிறீங்க? சக்சஸன் மூவில லாகன் ராய் கேரக்டர் செம்மையா இருக்கும், ஆட்டிடியூட் செம்மையா இருக்கும். செகண்ட் வந்து என்ன, எனக்கு பர்சனலா என்ன அப்படின்னா லியோ ஆர்எஸ் ஜேடி. ஓகே ஓகே. அது எதனால சொல்லலாம்னா அந்த கேரக்டரே வந்து எப்படின்னா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ஒரு அந்த டாட்ஸ் வச்சுக்காம ஜாலியா இருப்பாரு. ஓகே. நீங்க லைஃப்ல ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஜாலியா இருக்கு. எனக்கு பர்சனல் ஃபேவரட் பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டெல்லர் ஹீரோ மாதிரினா சூப்பரா இருக்கும். அவரு அங்க மேல போய் ஸ்பேஸ்ல அந்த சீன்லாம் ரொம்ப அட்மையர் பண்ணி பாத்துருக்கேன். கூட அந்த மூவி போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு. அந்த மாதிரி கேரக்டரா இருந்தா நல்லா இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா நல்ல ஒரு சொல்றேன். ஓகே. ஹாய் மேம். நான் கவிதா. இப்போ நீங்க வந்து காலையில எழுந்திரிச்சுன்னா ஒரு மூவி கேரக்டரா மாறிடுறீங்க. அது என்ன கேரக்டரா தான் உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா ஓகே. ஆக்சுவலி 90s இருக்க எல்லாருக்கும் இருக்க ஒரு ட்ரீம் மாதிரி தான், ஒரு பிரின்சஸ் கேரக்டர் மாதிரி. ஸோ டேங்கிள்டு அந்த மூவில ஆக்சுவலி என்னன்னா அவங்களுக்கு அது வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு இன்செக்யூரா இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் அந்த பிளேஸ், அவங்களோட அந்த வே ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் அதெல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு டிராமேட்டிக்கா இப்போ இருக்க ஜென்ரேஷன் பீப்புள்ஸ்க்கு அது வந்து ஒரு ட்ரீம் பிளேஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரீம் பிளேஸ்ல ஒரு பிரின்சஸ் மாதிரி இல்லாட்டியும் லைக் ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கணும். ஸோ அதுதான். ஹாய் சார். ஹாய் மேம். நாங்கள் சினிமா இண்டஸ்ட்ரி யூடியூப் சேனல்லேருந்து வரோம். ஸோ நாங்கள் பப்ளிக் ஒப்பீனியன் கேட்டிருக்கோம். இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஒரு மூவி கேரக்டராக மாறி இருக்கீங்க. எந்த கேரக்டராக இருந்தால் ஓகேப்பா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்ட்டு? எனக்கு வந்துட்டு அயன்மேனா மாறணும் ப்ரோ. ஏன்னா பணத்துக்கு பணம் ப்ளஸ் வந்து டெக்னாலஜிக்கு டெக்னாலஜி ரைட்டு எல்லாமே இருக்கும். ஸோ தூங்கி எந்திரிச்சோன்னா ஒரு அயன்மேனா இருந்தா எனக்கு. சரி, நீங்கள் வந்து ஒரு இந்தியன் அயன்மேனாக இருந்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு விஷயத்த மாற்றுவேன்ப்பா இல்லை காப்பாற்றுவேன்ப்பான்னா எதை பண்ணுவீங்க? இந்தியாவை காப்பாற்ற முடியாது ப்ரோ.
அயன்மேன்னாலே முடியாது ப்ரோ, யாருனாலே முடியாது. இல்ல ப்ரோ, அயன்மேனா இருக்கீங்க. ஸோ அப்போ ஏதோ ஒரு விஷயம் நீங்க சொசைட்டிக்காக பண்றீங்கன்னா எதுவா இருக்கும்? சொசைட்டிக்காக என்னத்த பண்றது இல்ல ப்ரோ. தெரியாது தெரியாது தெரியாது. ஐடியா இல்லை. சரி, ஓகே. எதுனாலும் மாற்ற முடியாது ப்ரோ உங்களை. அவ்வளவுதான். 200 பெரியார் இல்ல 400 பெரியார் வந்தாலும் முடியாதுடா. எதுக்கு உங்களை திருத்துறதுக்கு. நீங்க என்ன கேரக்டரா இருந்தா ஹாப்பியா இருப்பேன் நினைக்கிறீங்க? நான் வந்துட்டு சோட்டா பீம்ல வர அந்த சுட்கியா இல்ல இந்துமதியா? சுக்கி. ஏன் எதனால சுட்கி? எனக்கு பிடிக்கும், அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் எப்படி சொல்றது, எப்பவுமே ஒரு வைப்ல ஜாலியா சுத்துறனால அது. ஹாய் ப்ரோ, சினிமா இண்டஸ்ட்ரி யூடியூப் சேனல் வரோம். ஸோ நம்ம நிறைய மீட் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வந்து நாங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியிலேருந்து என்ன கேள்வி பண்ணிருக்கோம்னா, நீங்கள் மார்னிங் எழுந்திரிச்சோடனே ஒரு மூவி கேரக்டராக மாறி இருக்கீங்க. அது எந்த கேரக்டராக இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது ஏன்? நான் வந்து மார்வல் கேப்டன் அமெரிக்கா ஃபீமேலா இருந்தேன் மாதிரி ஆகும். கேப்டன் மார்வல். கேப்டன் மார்வல் ஏன் அப்படின்னா லைக் அதுல வந்து ஒரு விச் மீன்ஸ் அவங்க ஒரு ட்ரீம் வேர்ல்டு, விச் மீன்ஸ் நம்ம பார்க்காத ஒரு வேர்ல்டுல அவங்க வந்து வேர்ல்டை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய விஷயத்துல இருந்து வேர்ல்டை காப்பாற்றுறதுக்கு நான் ஒரு மார்வலா மாதிரி. ஒரு காம்ப்ளிகேட்டடான கொஸ்டின் நான் கேட்பேன். இப்போ நீங்கள் வந்து கோயம்புத்தூரோட லேடி மார்வலா இருக்கீங்க. கோயம்புத்தூர் ஒரு விஷயத்துல இருந்து காப்பாற்றணும்னா எந்த விஷயத்துல இருந்து காப்பாற்றுறீங்க? ஃபர்ஸ்ட் யூடர்ன்ல இருந்து காப்பாற்றணும். யூடர்ன்ல நிறைய ஆக்சிடென்ட்ஸ் இல்லை, அந்த ரவுண்ட் சர்க்கிள் இருக்கிறதுனால நிறைய பேர் ஆக்சிடென்ட்ல நான் பார்த்துருக்கேன். அந்த விஷயமும் டிராஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உண்மையாலுமே சிக்னலாக திரும்ப சேஞ்ச் பண்ணால் நிறைய பேர் அதுல இருந்து எஸ்கேப் பண்ணுறதுக்கான விஷயங்கள் இருக்கும். நைட்டு நியூ இயர் அன்னைக்கு நைட்டு, எஸ்பெஷலி நியூ இயர் அன்னைக்கு நைட்டு வந்து 10 மணிக்கு மேலே யாருமே வரக்கூடாது, லாக்டவுன் சொல்லிடுவேன். ஏன்னா அன்னைக்கு மட்டுமே நாங்கள் ஒரு 4-5 ஆக்சிடென்ட்ஸ் அதிலேயே பார்த்துட்டோம். ஸோ அது மட்டும் நடக்கவே கூடாதுங்கிறனால மேக்ஸிமம் நியூ இயர் அன்னைக்கு 10 மணிக்கு மேலே என்ன ஈவெண்ட் இருந்தாலும் வீட்டில் என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி, இல்லை ஈவெண்ட் நடக்குதுன்னா அந்த ஏரியாலே இல்ல நம்மளோட பொழப்பே நீங்க கட் பண்றீங்க. இல்ல நானும் ஈவென்ட்ல தான் இல்ல அதுதான் சொல்றேன் நான். அது ஓகே. அதான் அந்தந்த லொகேஷன்லயே வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இந்த வாட்டி நியூ இயர் முடிச்சு வரப்ப 4 மணி, அந்த 4 மணி early morning டாக்டர்ன்றனால எவ்ரி 100 நடக்கிற மாதிரி இருக்கு. அது தவிர்க்கிறதுக்கு இது ஒரு விஷயமா இருந்தா நல்லா இருக்கும். ஓகே ஓகே சரி ஓகே. அப்புறம் நீங்க? நான் வந்து இந்தியன் சூப்பர் ஹீரோ சக்திமான். ரைட் ஓகே. எந்த இடத்துக்கு போனாலும் டக்குனு கையை தூக்கலாமா சுத்தலாமா கிளம்பி ரொம்ப டிராஃபிக் நம்ம வீட்டுல பாலம். நீங்க அதுவும் ஒரு சூப்பர் ஹீரோ கேரக்டர் தான். அப்ப நீங்க வந்து அந்த சூப்பர் ஹீரோனா நீங்க எந்த மாதிரி விஷயத்த நீங்க வந்து காப்பாத்துவீங்க? குழந்தைங்களை இப்ப தமிழ்நாடு போலீஸ் கூட பண்றாங்க ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி ஆகணும். அப்பெல்லாம் நம்ம டிவி பார்ப்போம், சாரி சக்திமான் எந்த தப்பு பண்ணாலும் சாரி சக்திமான் சொல்லிடுறாங்களா. இப்போ சின்ன வயசுல இருந்தே இதுல ட்ரக்ஸ்ல எல்லாம் அடிக்ட் ஆகிருக்காங்க. குழந்தைகளை இது ஸ்கூல் படிக்கிறவங்களே தலகாணின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. என்னென்னமோ டேர்ம்ஸ் வச்சு புது இது வரைக்கும் பார்க்காத இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. அது வந்து காலேஜ் போயோ இல்லை பெரிய ஸ்கூல் லெவல்ல இருந்தே அந்த விஷயத்த அதனாலதான் இனிஷியேட்டிவ் எடுத்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் பண்றாங்க. இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லயும் அதுக்கான அவேர்னஸ் பண்றாங்க. அது அந்த மாதிரி விஷயத்துக்கு யாராச்சும் பண்ணாங்கன்னா அதை சப்ளையரையே தடுத்துடணும். பண்றவனை தாண்டி அதை எவன் பண்றானோ அவனையே தடுத்து நடக்காதுல. கண்டிப்பா இல்லை கண்டிப்பா அதுக்கு ஒரு ஜென்ரேஷனே தேவைப்படுங்கிற மாதிரி தான். நிறைய மாறிட்டு இருக்கோம், இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் மாற்றங்கள் தேவை. சினிமா இன்டர்சிட்டி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுத்திடுங்க. தேங்க்யூ. சினிமா இன்டர்சிட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ மறக்காம சினிமா இன்டர்சிட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சினிமா இன்டர்சிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சினிமா இன்டர்சிட்டி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சினிமா இன்டர்சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.